நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய நிழலிலே தங்கும் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதங்கள் எழுதிய புத்தகம் 143வது சங்கீதம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா பாடியிருக்கிறார். பூர்வ நாட்களை நினைக்கிறேன் என்று சொல்லி பாடியிருக்கிறார். தாவீது ராஜா ஆடுகள் பின்னாலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நபர். அப்படிப்பட்ட நபரைத்தான் ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆண்டுடைய சமூகத்திலே ராஜாவாக, ஜனங்களுக்கு ராஜாவாக நிலைநிறுத்தினார். அப்படிப்பட்டவர் தான் சொல்லுகிறார், நான் என்னுடைய பூர்வ நாட்களை நினைக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டுடைய கரத்தின் கிரியைகளை சிந்திக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய பூர்வ நாட்களிலே செய்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் நினைப்போம். நாம் திக்கற்றவர்களாக, எல்லோராலும் கைவிடப்பட்டவர்களாக இருந்த நிலையிலே ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து அந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். அப்படி நினைத்து பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம் மத்தியிலே நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஒன்றுமில்லாத அந்த நாட்களிலே நம்மை கரம் பிடித்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருக்குள் நிலை நிற்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய செய்கைகளை நினைப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வேலைக்காக மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளை அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வாதமா ஜெபிக்கிறோம். இதிலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் நடத்த தரப்போற தயவுக்காண்டி துதிக்கிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான பொறுப்படுத்திக் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னபடியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைப்போம், யோசிப்போம், சிந்திப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். பழைய பாடல், கன்வென்ஷன் கீதங்களிலே உள்ள பாடல். இணைந்து பாடுவோம். பாடலின் வரிகள் உணர்ந்தவர்களாக பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடிடுங்கள், யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களேன், துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதே இறைவனை காணுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களால், மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் கூடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம்.
அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் கூடிடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நல்ல பாடல், பழைய பாடல். 4வது சரணம் எப்படி சொல்லுவது? எந்த நாளும் எந்த நேரமும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சியோனின் கீதம் பாடுங்களேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரம்னாலும் சரி, படுக்கையில் இருக்கிற நேரமும் சரி, வேலை பார்த்து கொண்டு இருக்கிற நேரமும் சரி, எந்த நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுடைய சிந்தனைகளை நம்முடைய சிந்தையிலே கொண்டு வர வேண்டும். ஆண்டுடைய சிந்தனை, ஆண்டுடைய காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சில நிமிடங்கள் துதிகளை செலுத்தி ஆண்டுடைய வேத வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபைகளை பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜாஸ்வா டிவியை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள், நேற்றிருந்த ஜனங்கள் இன்று இல்லை ராஜா. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்களை மீண்டும் ஒரு நாள் கூட்டி கொடுத்து, ஒரு வாரம் கூட்டி கொடுத்து, இந்த புதிய வாரத்தை காணும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கென்று வாழ்வதற்குரிய பலனை ஆண்டவரே, சிந்தனைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே தேவன் என்பதற்கு எங்களை அடையாளங்களாக வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய துதி ஆராதனையை அங்கீகரித்தார். இப்பொழுதும் கூட நாம் சிந்திக்கும்படியாக உள்ள வேத வசனம் லூக்கா எழுதிய புத்தகம் 23வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய புத்தகம் 23வது அதிகாரத்தின் 28வது வசனம். இயேசு அவர்களை முகமாய் திருப்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சிலுவையிலே அவருடைய ஜீவனை விடப்போகிற அந்த நேரங்களிலே ஆண்டவர் அங்கு கூடுகின்ற மக்களை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே அந்த ஜனங்கள், பெண்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான் சொல்கிறார், எனக்காக நீங்கள் அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பரிசுத்தர், அவர் தேவன், சர்வத்தையும் படைத்தவர். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு வேளை பூர்வீகமான கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக வந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். கடவுள் இயேசுநாதர் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார், என்னென்ன காரியங்களிலே நம்ம இயேசு பலப்படுத்தினார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் போதிக்க வேண்டும். ஏன்னா சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிகிறான். நம்முடைய பிள்ளைகள் சத்துருவின் வலையிலே விழுந்து விடாதபடி
ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சத்துருக்கு கொண்டு வந்த போராட்டங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த போராட்டங்களிலிருந்து எப்படி நாம் விடுபட முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதைத்தான் அவர் அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவரை கொல்கதா மலைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீங்கள் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம சந்ததி முக்கியமானது. நம்முடைய சந்ததி எந்த விதத்திலும் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகிவிடாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படி ஆண்டவர் ஜனங்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறாரோ அதே போல சத்ருவும் பிசாசானவனும் ஜனங்களை பாதாளத்தில் தள்ளுவதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதற்கு ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபம் செய்வோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த உலகத்திலே நாம் நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் அழுது ஜெபிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், அசுத்தங்கள், பாவங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், இது மட்டுமல்ல எந்த ஒரு நாச மோசங்களும் தொடாதபடி பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நம் குடும்பத்தை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் நம் அழுகையின் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். நம்முடைய கண்ணீர் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சிந்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கடவுள் எல்லாவற்றிலும் விலக்கி மாற்றி ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் நமக்காக இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ வைக்க அவருடைய அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக செய்த தியாகத்தை மறக்காமல் நம் வாழ்வை இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்து நிறைவான பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் ஒருவேளை கஷ்டப்படலாம், ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த நிலைக்கு வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டிடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின்
பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். நம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களின் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த சரணத்தில் 2வது சரணம் சொல்கிறது, உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா நீங்கள்? உங்களைத்தான் பார்த்து சொல்கிறார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. ஆண்டவரை மாத்திரம் உங்கள் இருதயத்திலே நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எங்களுக்கு செய்தார். எத்தனையோ மனுஷங்க எங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் நாங்கள் பார்த்தது இயேசு கிறிஸ்துவின் முகத்தை மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து முகத்தை மாத்திரம்தான். தொழில்கள் முடக்கப்பட்டது, எதிர்காலம் எப்படியோ என்று சொல்லி சிந்திக்க தோன்றியது. ஆனால் முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தோம். எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்தார். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக முடிந்து எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தங்கள் நிறைவு பெற்றது. உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நிறைவு பெற கிருபை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய திருமணம் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத விடை என்ற நிகழ்ச்சியிலே அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜாஸ்வா டிவி நேயர்களையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரின் நிறைவேற்றி கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உம்மை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பாகவும் அரணாகவும் ஆண்டவரை இருந்து ஆண்டவர் அவருடைய காரியங்களை ஜெயமெடுக்க நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மனுஷர்கள் மூலமாக வருகிற நெருக்கங்கள், பிசாசின் மூலமாக வருகிற போராட்டங்கள், வியாதிகள் மூலமாக வருகிற ஆண்டவரே நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஜனங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். ஜெயம் எடுக்க நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.